இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃப்ரோசன் வீடியோஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். என்னோட ஓல்டு சேனலான இந்த ஏபி அனுசாரால மோஸ்ட்லி நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். சப்போஸ் உங்களுக்கு நான் இந்த சேனலை பத்தி சொல்றதுல இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா என்னோட ஏபி அனுசாரா ரியாலிட்டி அண்ட் ஏபி அனுசாராவை நீங்க ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்டு உங்களோட சப்போர்ட் மூலியமா தான் இந்த ஃப்ரோசன் சேனலை அன்ஃப்ரோஸ் பண்ண முடியும். ஓகே, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே பட்டன் இருக்கு. அண்டு சப்போர்ட் பண்ணணும்னாலும் இல்லை ஃபாலோ பண்ணணும்னாலும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நோ கமெண்ட்ஸ். அண்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே நான் பண்ணது, நான் நிறைய லென்த்தி வீடியோ போடாம ஷார்ட்ஸ் போட்டது. அது ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணேன். பிகாஸ் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் நான் லென்த்தி வீடியோஸ் மூலியமா தான் ரீமேக் பண்ணி போடுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் அந்த ஃபுல் வீடியோவையும் ஓபன் பண்ணி பாக்குற பழக்கம். இப்ப இந்த மாதிரி ரெட் கலர் லைன் எல்லாம் தெரியுது இல்லையா என்னோட ஓல்டு சேனல்ல. இப்ப இந்த ஓல்டு சேனல் பாக்குறீங்க, இது ஃபுல்லா இருக்கு, இங்க பாதியா இருக்கு. இந்த இந்த மாதிரி ரெட் கலர் லைனு உங்க சேனல்ல உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த சேனல்ல இருக்கிற வீடியோவை முழுசா பாத்துட்டீங்க. அந்த மிஸ்டேக்க பண்ணவே கூடாது. முழுசா அந்த வீடியோவை பார்க்க கூடாது. நாம தான் கிரியேட்டர். நாமளே முழுசா பார்த்தோம்னா அது ஃபால்ஸ் ஃபால்ஸ் பாலிசி அந்த மாதிரி ஒரு இதுல போயிடும். அப்புறமேட்டு நீங்க தான் ஏதோ தப்பு பண்றீங்கிற மாதிரி ஒரு உங்க யூடியூப் ரீல்ஸை எகெயின்ஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி உங்களோட வியூஸை ஃப்ரோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா, இப்ப உங்களோட வீடியோவை நீங்க ஷார்ட்ஸ்ல போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஃபுல் வீடியோவை பார்க்காதீங்க. அதுல பாதி பார்ட்டை மட்டும் நீங்க தனியா அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு அதை மாடிஃபை பண்ணி ரிலேட்டிவ் வீடியோன்னு சொல்லி ஃபுல் வீடியோவை ஆட் பண்ணிருங்க. எப்பயுமே ஃபுல் வீடியோ மூலியமா ரீமிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் பெரிய தப்பு நான் பண்ணது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஆமா நான் ஷார்ட்ஸ் ரொம்ப ஓவரா போட்டுட்டேன். இருக்கிறதுலயே ஃபுல் வீடியோவை விட ஷார்ட்ஸ் தான் நிறைய இதாச்சு. உதாரணத்துக்கு ரீமிக்ஸ் பண்றங்கிற பேர்ல குவாலிட்டி கம்மியா போட்டேன். அது ஒரு ப்ராப்ளம். குவாலிட்டி கம்மியா இருக்கக்கூடாது. அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நான் வீடியோவை ரீமேக் பண்ற சமயத்துல அந்த வீடியோவோட குவாலிட்டி சப்போஸ் 720 இருந்ததுன்னா அது 480க்கு தான் கன்வெர்ட் ஆகி எனக்கு ரீமிக்ஸ்ல ஷார்ட்ஸ் மூலியமா அது அவுட்புட் வருது. ஆனா அப்பயும் அது வியூஸ் சிலது வராது, இந்த குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல கொஞ்சம் பிளர் மஞ்சளா இருக்குது இல்ல, அந்த மாதிரி மஞ்சளா இருக்கக்கூடாது. குவாலிட்டியும் சரியில்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு இது ஷார்ட்ஸும் சரி யூடியூபும் சரி ஒழுங்கா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது ஃப்ரோசன் ஆயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அன்வான்டான வீடியோன்னு நினைச்சு சிலதை நான் டெலீட் பண்ணிட்டேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி இதுல போஸ்ட் பார்ட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன். அதை நான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அதுல வியூஸ் வரல அப்படின்னு டெலீட் பண்ணிட்டு இன்னொரு சேனல்ல போட்டேன். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டு 7 வியூஸ் மட்டும்தான் வந்தது. இப்ப அந்த சேனலே எடுக்கிறேன். ஓகே, இத சோஷியல் டாக் மாதிரி போட்டிருப்பேன். இந்த வீடியோ தான் முன்னாடி அதுல போட்டிருந்தேன். பட்
ரீபோஸ்ட் பண்ணாலும் அது ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு ரீசெண்டா தான் தெரிய வந்தது. ஆனா வந்து நான் வேற நேம் வச்சு தான் போட்டேன். பட் இருந்தாலும் இதுல எனக்கு வியூஸ் வரல. அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ரீமிக்ஸ் பண்ணதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ரீமிக்ஸ் பண்றப்போ நான் என் வீடியோவே நான் பார்த்துட்டனால, அவங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பாலிசி எகெயின்ஸ்டா போயிட்டேன். நான் வியூஸ் வரணுங்கிறதுக்காக நானே திருப்பி திருப்பி பார்த்து ஸ்கேம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு யூடியூப் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பர்டிகுலர் வீடியோ வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு வியூஸ் வரணும்னு சொல்லி சில வெப்சைட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப ஹவு டு கெயின் வியூஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நான் வந்து கூகுள் சர்ச் ஒரு டைம் பண்ணேன். அப்ப பண்றப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில வீடியோஸ் வந்து இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்தது. அந்த லிங்க்ஸ்ல நீ இந்த வீடியோவை பாரு, அந்த வீடியோவை பாரு, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சில வெப்சைட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தது. இப்ப நான் காட்டின அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. பட் அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து அந்த மாதிரி எனக்கு சொல்லுச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு அப்படின்னு. நான் அது பண்ணப்ப எனக்கு ஒரு பர்டிகுலர் வீடியோல மட்டும் 45 வியூஸ் மாதிரி வந்தது. பட் வந்து அதையே வந்து யூடியூப் பாலிசிக்கு எகெயின்ஸ்டான ஒரு இது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு ரீசன். என்னோட இந்த ஏபி அனுசாரா சேனல் வந்து ஃப்ரோஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் அதுவும் ஒண்ணு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை வந்து ரீஅப்லோட் பண்ணணும் போது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். குவாலிட்டி சரியில்லைன்னா அதுவும் பிரச்சனை. அண்டு லாஸ்டா இது சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் செகண்டா தான் அது சொல்லியிருக்கணும். பட் இதை லாஸ்டா சொல்றதுக்கு சாரி. சப்போஸ் நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றப்ப அந்த வீடியோவோட கண்டென்ட், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாமே வீடியோக்கு மேட்சிங், ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லக்கூடாது. இப்ப நான் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு பாருங்க. நான் வேர்ட் பிரஸை வச்சு இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணி, ஐ மீன் அந்த எப்படி வேர்ட் பிரஸை வச்சு கிரியேட் பண்ணேன் அப்படிங்கறத இதுல போட்டிருக்கேன். ஆனா நான் இதை எப்படி மாத்தி கொடுத்துருக்கலாம்னா, வெப்சைட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்திருந்தா போதும். பட் வந்து நான் வேர்ட் பிரஸை பத்தி சேர்த்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல. பட் டைட்டில்னு வரும்போது நாம வீடியோல எந்த டூல் வச்சு யூஸ் பண்றோம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா வெப்சைட் கிரியேட்டட் பை அப்படின்னு மட்டும் போட்டுட்டு என்ன மாதிரி வெப்சைட்னு மட்டும் போட்டுட்டு விட்டுறணும். மொட்டையா இந்த மாதிரி வேர்ட் பிரஸ் கிரியேட்டட் யூசிங் ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுறது பெரிய பிளெண்டர் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வியூஸ் கம்மி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நான் கிளியரா வந்து அந்த சொல்லல, ஸ்டாக் ப்ரிடிக்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இந்த டெம்ப்ளைட் வந்து இதுக்கு சம்பந்தம் மாதிரி ஓரளவுக்கு வருது. இதோட ஃபுல் ப்ராஜெக்ட் நேம் என்ன தெரியுங்களா? ஸ்டாக் ப்ரிடிக்ஷன் தான். பட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டாக் ப்ரிடிக்ட் மட்டும் போட்டு பார்ட் 1ன்னு போட்டேன். ஸோ வந்து எனக்கு 38 வியூஸ் வந்தது. பட் அந்த இதுல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எந்த டூல் யூஸ் பண்ணேன், எந்த டூலை வச்சு நான் எக்ஸ்டென்ஷனை வச்சு நான் கிரியேட் பண்ணேங்கிறத போட்டனால எனக்கு வியூஸ் வரல. அதை நான் மாடிஃபை பண்ணியிருப்பேன். வெப்சைட் பை அப்படின்னு போட்டிருந்தா கூட வந்திருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் அதேதான், டிப்ளாய் எனி லாங்குவேஜஸ். இப்ப நான் உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் டிப்ளாய் பைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன்னா எனக்கு வியூஸ் வந்திருக்காது. எனக்கு 19 வியூஸ் தான் வந்தது. ஆனா அது ஃப்ரோஸ் ஆயிடுச்சு டியூ டு த அதர் வீடியோஸ் தட் ஐ வாட்ச்டு மை செல்ஃப். இந்த மாதிரி ரெட் கலர்ல லைன் இருந்தா நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்க எப்பயுமே பார்க்க கூடாது. டு அவாய்ட் திஸ் சிச்சுவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இது யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீடியோவை நீங்களே ரீமிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ரீமிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அது ஷார்ட்ஸ் நீங்க பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வீடியோவோட அந்த பார்ட்டை மட்டும் நீங்க கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிளிப் போர்டு யூஸ் பண்ணியோ இல்ல வீட் ஐஓவை யூஸ் பண்ணியோ அந்த பர்டிகுலர் ஃபுல் வீடியோவை உங்க டவுன்லோட்ஸ்ல இருந்ததுன்னா இதுல அப்லோட் பண்ணி நீங்க ஷார்ட்ஸ் மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து பாதியோட நிறுத்திடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அந்த முடிக்கிற சமயத்துல ஃபுல் வீடியோ இன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அதற்கான அந்த ஏரோவை வந்து அங்க கிளிக் போட்டுருங்க. ஏரோ இமோஜ் அப்படி போட்டீங்கன்னா கூட சில பேர் அங்க வந்து பார்ப்பாங்க. இல்ல நீங்க வாய்ஸ் ஓவர் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் மொபைல்ல தான் இருக்கு. இந்த யூடியூப்ல வந்து நிறைய டூல்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அது என்னன்னு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். பட் வந்து நீங்க உங்க வீடியோவை நீங்களே பார்க்காதீங்க, மத்தவங்க தான் பார்க்கணும். அண்டு உங்களுக்கு வியூஸ் வந்து அன்ஃப்ரோசன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இனிமே ரீமிக்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரீமிக்ஸ் பண்ண போகும்போது அந்த வீடியோவை நான் ஃபுல் வீடியோவா பாக்குற மாதிரி சூழல் வந்துடுது ஆக்சுவலி. ஸோ வந்து நான் ரீமிக்ஸ் ஷார்ட்ஸ் இனிமே பண்ண போறது இல்லை ஃபுல் வீடியோக்கு. அதுக்கு பதிலா நான் அந்த ஏற்கனவே அப்லோட் பண்ண அந்த வீடியோவை பாதியா கட் பண்ண போறேன். அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம் என்னன்னா, சேம் கண்டென்ட்டை நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஷார்ட்ஸ்ல என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னா, சேம் கண்டென்ட்டே அப்லோட் பண்ண முன்னாடி இப்ப வந்து ஒரு ஜாப் ஹண்டிங் ஜாப் ஸ்கேன் விஷயமா ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கேன் அப்படின்னா அதை பத்தியே ரிப்பீட்டடா நான் வெவ்வேறு மாதிரி போட ட்ரை பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து வியூஸ் வரல. நான் என்னதான் மாத்தினாலும் ஒரே மாதிரி ஒயிட் கலர் மாதிரியே இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி நான் குவாலிட்டி கம்மியா இருக்கிறனாலதான் இந்த மாதிரியா அப்படின்னு தெரியல. பட் வந்து எனக்கு வியூஸ் வரல. ஸோ ரிப்பீட்டடா அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை மறுபடியும் போடாதீங்க. வேற நேம் வச்சு வேற டேக் வச்சு இந்த மாதிரி போடலாம், பட் நீங்க ஒரே மாதிரி டேக் வச்சு போடாதீங்க. அண்ட் ஃபைனலி நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏபி அனுசாரா அண்ட் ஏபி அனுசாரா ரியாலிட்டியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்க சப்போர்ட் பண்ணலாம் via buy me a coffee which is in description link. அண்ட் ஃபாலோ பண்ணும் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அங்க ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.